Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் கைதான திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை சிறப்பு மகளிர் நீதிமன்றம் நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்திலேயே மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கோட்டூர்புரத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி சற்று முன் தீர்ப்பளித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் 23 அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாக 24 மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் திமுக நிர்வாகியான ஞானசேகரன், கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரனை காவல்துறையினர் கைது செய்தனர். அன்றிலிருந்தே இந்த தீர்ப்பு திமுகவினுடைய நிர்வாகியாக உள்ள ஞானசேகரன் மீது நடைபெறக்கூடிய இந்த வழக்கு நியாயமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வழக்குகள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தும் என தீர்ப்பளித்ததை அடுத்து அன்றிலிருந்து வழக்கு விசாரணை என்பது மிக மிக தாமதமாகவே நடைபெற்றதாக தகவல்கள் வெளிவந்திருந்தன. குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனை தவிர வேறு யாரோ ஒருவர் தொடர்பில் இருக்கிறார். அது தொடர்பாக வெளியான எஃப்ஐஆரில் கூட மாணவி அளித்த சார் தொடர்பான ஒரு வார்த்தை பதிவாகியிருந்தது. யார் அந்த சார், அவரையும் விசாரிக்க வேண்டும், குற்றவாளி ஒருவர் மட்டுமே அல்ல என்ற ஒரு பரவலாக பேசப்பட்டு வந்தது. அந்த நிலையில் தான் தற்போது குற்றவாளி ஞானசேகரன் மட்டுமே என காவல்துறையினர் முடித்து இந்த நீதிமன்றத்தில் இந்த ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் அடிப்படையில் தற்போது தீர்ப்பு வாசிக்க தொடங்கியிருக்கிறார் நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள். அதில் ஞானசேகரன், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த 11 பிரிவுகளிலும் ஞானசேகரன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவர் குற்றவாளி என மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி சற்று முன் தீர்ப்பளித்திருக்கிறார்.